ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல். உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தால் நான் உங்கள் சுஜிதா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து வேளாங்கண்ணி போகிறோம். தரங்கம்பாடி போகலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த பிளான் இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு 2 டேஸுமே வேளாங்கண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பொறுமையாக நாங்கள் மார்னிங் ஒரு 4 o'clock எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாகி கிளம்பியாச்சு. இப்போ தேவையான தக்காளி சட்னி அண்ட் இட்லி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். மேக்ஸிமம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் என்னென்னா ட்ரெயினில் போகும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டே போகணும் அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் ஹோம் ஃபுட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு 3:30 போல் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தக்காளி சட்னி நல்லா டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக அந்த உரப்பெல்லாம் கம்மி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். சிம்பிள் மெனு தான். என்னென்னமோ யோசிச்சோம், சிக்கன் பிரியாணி அது இதுன்னு பிளான் பண்ணுவோம். பட் ஃபைனலாக சரி சிம்பிளாக முடிச்சுக்கலாம், வேளாங்கண்ணியில் போய் வெளுத்து கட்டலான்னு இப்போ இதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கிளம்புல சரி கீழே போங்க, ஆட்டோவில் போய் உட்காருங்க. வீடியோ டாடி போயிட்டு வரோம், பத்திரமா இருங்க, டீ குடிக்காதீங்க சொல்லிட்டேன். கீழே ஆட்டோ நிற்கிது, ரெடியாக போயிட வேண்டியது. உள்ளே இருக்கு, கீழே போட கீழே போடா. போயிட்டு எங்கே பாரு, பெரியமா பாரு, பெரியமா பாரு. 2 ஆட்டோ எங்கள் ஃபேமிலிக்கு, 2 ஆட்டோவில் நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப குளிர் இருந்தாலும் சரி நம்ம ட்ரெயின் டைமு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 பேரை அமுச்சு விட்டு இடமும் பார்க்க வச்சிட்டோம். ஏன்னா எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, குழந்தைங்கள வர வச்சுட்டு கூப்பிட்டு போகிறதுனால நாங்கள் இடம் பிடிக்க சொல்லியாச்சு. ஸோ ரிலாக்ஸாக போயிட்டுருக்கோம். இது கிட்டத்தட்ட 6 months முன்னாடி நாங்கள் போட்ட பிளான். கேரளா அப்படி இப்படின்னு ஒரு பிளானாக போட்டு ஃபைனலாக அட்லீஸ்ட் நம்ம வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட் அங்கே ஆரம்பித்தது. இப்போ நம்ம மீட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிக்கெட் போட்டு வந்துட்டோம். திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி போகலான்ட்டு. ஆனால் திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் ட்ரெயின் 6:45 இருக்குது. சப்போஸ் நீங்கள் திருச்சியிலேருந்து போடுறீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் 6:45 ஒரு ட்ரெயினில் போனீங்கன்னா அங்கே 9:45 போய் நாகப்பட்டினத்தில் சேர்றாங்க. அங்கேருந்து கரெக்டாக 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வேளாங்கண்ணிக்கே ட்ரெயின் இருக்குது. காரைக்கால் ட்ரெயின் நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி போகுது. ஸோ அந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறிக்கலாம். ஜஸ்ட்டு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பஸ்லலாம் வந்தோம்னா ரொம்ப டயர்டாகிடும், குழந்தைங்களாம் வச்சுட்டு வரது கஷ்டம். அதனால் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். அண்ட் ட்ரெயினில் ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு சீக்கிரமே இருந்துச்சனால ஸோ டீ குடித்தோம். அப்புறம் இடையில இட்லிலாம் சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் நல்லா என்ஜாய் பண்ணோம். லைட்டாக ஒரு ஸ்னாப் எடுத்தோம், ஏன்னா டயர்டாக இருந்துச்சு. அதனால் லைட்டாக ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம். இது ஒரு குவாலிட்டி டைம்னு கூட சொல்லலாம். நல்லா டைம் என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ட்ரெயின் ஷார்ப்பாக அந்த டைமுக்கு எடுத்துட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் 1/2 hour முன்னாடி பண்ண சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ் தான். ஆரஞ்சு சாப்பிட போகிறோம். தங்கத்துக்கு வச்ச வேலை வந்துடும். ஐயோ ஐயோ எல்லாரும் போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளோ நாள்
பாய் சொல்லு. எங்க வந்திருக்கீங்க? நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் சந்திப்பு. எங்க போய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். பெரிய ஷூட் ரூம் மாதிரி பார்க்கலாம், ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு பார்க்கலான்னு பிளான் பண்ணி போட்டான். ஒரு ரூம் வந்து 1500 கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து வேளாங்கண்ணி பக்கத்தில் பீச்சை ஒட்டியே ஒரு ஹோட்டல் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். வாசல்லே ஒரு தாத்தா வந்து ரூம் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு மொக்கையான ரூம் தான், பட் ஓகே தான். 600க்கு 2 ரூம் வந்து நாங்கள் ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் போய் ஸ்டே பண்ணிட்டோம். ஓகே தான். இப்போ இந்த ரூம் தான் இங்கே பார்த்திங்கன்னா வெளியே பார்க்க நல்லா இருக்குது. நம்ம எல்லாமே கேட்டுக்கணும். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு ரூம் வந்து நீட்டாக இருக்கா அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புக் பண்ணணும். நாங்கள் குழந்தைங்கள தூக்கிட்டு அலைய முடியாதனால ஜென்ஸை மட்டும் அமுச்சு விட்டு பார்த்துட்டு வர சொல்லிட்டோம். சரி ஓகே, எனிவேஸ் நல்லதாக கிடச்சிருச்சு. ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வேளாங்கண்ணி ஃபுல்லாக இன்றைக்கி சுற்றினோம். இந்த ஹோட்டல் தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நான் சொல்லணும். நல்லா இருக்குது, உண்மையாக டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. யாராவது வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா வேறு ஏதாவது ஹோட்டல் கிடைக்கும். பாப்பாவுக்கு இப்போ மொட்டை அடிக்கலாமா வேணாமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்ன முடிவு பண்ணியிருக்க? மொட்டை அடிக்கணுன்ற இதோட வரல, ஆனால் டவுட்டாக இருக்குது. பண்ணலாமான்னு. வெயில் நிறையா இருக்குல்ல, மொட்டை அடித்தா பாப்பாவுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால யோசித்தேன். ஆனால் மொட்டை அடிக்கணுன்ற ஐடியாவில் வரல. பார்ப்போம். ஏன்னா அடித்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் பாப்பா. ஏன்னா நம்ம ப்ரேயர்லாம் பண்ணிடலாம், வேண்டுதல் இதெல்லாம் பண்ண மாட்டோம். சும்மா ஜென்ரலாக வேளாங்கண்ணியில் மொட்டை அடிப்பாங்க, அடிக்கலாம்னு பார்க்கலாம். இல்லைடா, 2 மனசா இருக்குது. இப்போதைக்கு வேண்டுதல் எதுவும் கிடையாது. ஆனால் அடிக்கிற வெயில பார்த்தா பாவமா இருக்கு. அடிச்சா இவ்வளோ அவங்க படுக்கு ஃப்ரீயாக இருக்கா, அடிச்சு விட்டுரு. சரி பார்ப்போம். அதுதான் வரும் பாரு.
ஐயோ கை நடுவு வரப்போது வாங்கப்பா மழை பெய்யுது. அப்படியே இருங்கப்பா கொண்டா லாண்ட் போலாமா போலீஸ் கூப்பிடுறான். ஆச்சா வந்துடா மழை கூட வரணும். வாங்கடா வாங்க வாங்க வாங்க. மணல்ல வீடு பாரு வருது எடுத்துடா.